கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 62 அதிகாரம் 4 ஏசாயா 62:4. நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். No longer will they call you deserted or name your land desolate, but you will be called Hephzibah and your land Beulah. For the Lord will take delight in you and your land will be married. கைவிடப்பட்டவள் என்று இனி நீ பெயர் பெற மாட்டாய். பாழ்பட்டது என இனி உன் நாடு அழைக்கப்படாது. நீ எப்சிபா என்று அழைக்கப்படுவாய், உன் நாடு பியூலா என்று பெயர் பெறும். ஏனெனில் ஆண்டவர் உன்னை விரும்புகின்றார், உன் நாடு மன வாழ்வு பெறும். ஆமென். இன்றைய தியான வசனம் தேவனுடைய அன்பு, மீட்பு, மறுசீரமைப்பு, புதிய அடையாளம் ஆகியவற்றை பேசும் மிகவும் ஆறுதலான வாக்குத்தத்தங்களில் ஒன்றாகும். இந்த அதிகாரத்தில் பாபிலோன் சிறையிருப்புக்கு பிறகு எருசலேமுக்கு தேவன் கொடுத்த நம்பிக்கையின் வாக்குத்தத்தம் கூறப்படுகிறது. மக்கள் தங்கள் பாவங்களால் தண்டிக்கப்பட்டு கைவிடப்பட்டவர்கள் என்றும் பாழடைந்தவர்கள் என்றும் கருதப்பட்டனர். ஆனால் தேவன் அவர்கள் நிலையை நிரந்தரமாக விடவில்லை. அவர்களை மீண்டும் தமது அன்பினால் உயர்த்தி புதிய பெயரையும் புதிய எதிர்காலத்தையும் அளிக்கிறார். இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். கைவிடப்பட்டவள் என்பது தனிமை, நிராகரிப்பு, நம்பிக்கையின்மை ஆகியவற்றை குறிக்கிறது. சில நேரங்களில் நாமும் யாரும் நம்மை மதிக்கவில்லை என்று நினைக்கலாம். தேவன் நம்மை மறந்துவிட்டார் என்று எண்ணலாம். வாழ்க்கையில் தோல்விகள் காரணமாக மனம் உடையலாம். ஆனால் தேவன் கூறுகிறார், இனி நீ கைவிடப்பட்டவள் அல்ல என்று. மனிதர்கள் கைவிட்டாலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடுவது இல்லை. நீ ஹெப்சிபா என்று சொல்லப்படுவாய் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். ஹெப்சிபா என்ற பெயரின் பொருள் என் பிரியம் அவளிடத்தில் இருக்கிறது. இது தேவன் தமது ஜனங்களிடம் கொண்டுள்ள மகிழ்ச்சியையும் அன்பையும் வெளிப்படுத்துகிறது. தேவன் நம்மை பொறுத்து கொள்வதற்காக மட்டுமல்ல, நம்மில் மகிழ்ச்சி அடைகிறார். உன் தேசம் பியூலா என்று சொல்லப்படும். இங்கு பியூலா என்றால் திருமணம் செய்யப்பட்டவள் அல்லது சேர்க்கப்பட்டவள் என்று பொருள். இது தேவனுக்கும் அவருடைய ஜனங்களுக்கும் இடையிலான உடன்படிக்கை உறவை குறிக்கிறது. பிரிந்த உறவு மீண்டும் இணைக்கப்படுகிறது. உடைந்த வாழ்க்கை மீண்டும் கட்டப்படுகிறது. கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லியிருப்பதே இந்த வசனத்தின் மைய செய்தி. நமது தகுதியினால் அல்ல, தேவனுடைய கிருபையினாலே அவர் நம்மை நேசிக்கிறார். அவருடைய அன்பு மாறாதது. நித்திய விவாகத்திற்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய் என்று ஓசியா தீர்க்கதரிசி மூலம் கூறுவதை ஓசியா 2 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தேவன் தமது ஜனங்களை மீண்டும்
தம்முடன் இணைத்துக் கொள்கிறார். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லியிருப்பதை எரேமியா 31:3 வாசிக்கிறோம். தேவனுடைய அன்பு தற்காலிகம் அல்ல, அது நித்தியமானது. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு என்று சங்கீதம் 30:5 வாசிக்கிறோம். தண்டனைக்கு முடிவு உண்டு, கிருபைக்கு முடிவே இல்லை. இதை ஒத்துக்கிறீங்களா? உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் என்று சொல்லியிருப்பதை ஏசாயா 54:5 வாசிக்கிறோம். தேவன் தமது ஜனங்களுடன் நெருக்கமான உடன்படிக்கை உறவை ஏற்படுத்துகிறார். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று பவுலடிகளார் கூறுவதை ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் இருக்கும் விசுவாசியை தேவனுடைய அன்பிலிருந்து எதுவும் பிரிக்க முடியாது. இதையும் விசுவாசிக்கிறீங்களா? மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், நாம் கைவிடப்பட்டவர்கள் அல்ல, தேவனுடைய பிரியமானவர்கள். தேவன் நமது பழைய அடையாளத்தை மாற்றுகிறார். கைவிடப்பட்டவர் பிரியமானவர், தோல்வியடைந்தவர் வெற்றியாளர், பாவி தேவனுடைய பிள்ளை. தேவன் உடைந்த வாழ்க்கையை மறுசீரமைக்கிறார். பாழடைந்த குடும்பம், உடைந்த மனம், இழந்த நம்பிக்கை, இவைகளை தேவன் புதுப்பிக்க வல்லவர். தேவன் நம்மோடு நித்திய உறவை ஏற்படுத்துகிறார். அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் நம்மில் மகிழ்ச்சி அடைகிறார். அவர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துகிறார். சுருக்கமாக சொல்வதானால், தேவன் நம்மை கைவிடப்பட்டவர்கள் என்று அழைப்பதில்லை. அவர் நம்மை என் பிரியமானவர்கள் என்று அழைக்கிறார். வாழ்க்கை பாழடைந்ததாக தோன்றினாலும் அவருடைய கரங்களில் அது புது மகிமையை அடையும். நமது பெயரையும் நிலைமையையும் எதிர்காலத்தையும் மாற்றும் வல்லவர் கர்த்தரே. எனவே மனிதர்களின் கருத்தால் அல்ல, தேவனுடைய பார்வையால் உங்களை பாருங்கள். கடந்த கால தோல்விகளில் வாழாமல் தேவன் தரும் புதிய ஆரம்பத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய அன்பில் நிலைத்திருந்து அவரோடு தினமும் நெருக்கமாக நடவுங்கள். நீங்கள் மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் இந்த நம்பிக்கையின் செய்தியை பகிருங்கள். தேவன் தாமே அவரது அளவற்ற அன்பை உங்கள் மேல் பொழிவாராக. Today's verse is a beautiful promise of God's restoring love. Israel was once called forsaken and desolate because of sin and exile, but God promised a new identity. Hephzibah means my delight is in her, and Beulah means married. These names symbolize God's delight, covenant love, and complete restoration. God replaces rejection with acceptance, brokenness with renewal, and despair with hope. Believers today can also trust that God never abandoned his children. Through Christ, he gives us a new identity, restores our lives, and rejoices over us with everlasting love. May we live confidently in his grace and faithfully reflect his glory. Do you believe this?
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அற்புதமான வாக்கு தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உலகம் எங்களை கைவிடப்பட்டவர்கள் என்று நினைத்தாலும் நீர் எங்களை உம்முடைய பிரியமான பிள்ளைகள் என்று அழைக்கிறீர். எங்கள் வாழ்க்கையில் உடைந்த எல்லா பகுதிகளையும் மீண்டும் கட்டி எழுப்பும் கிருபையை தாரும். எங்கள் மனதில் இருக்கும் பயம், தாழ்வு, நிராகரிப்பு உணர்வு அனைத்தையும் நீக்கி உம்முடைய அன்பில் உறுதியாக நிற்க உதவி செய்ய வேண்டுகிறோம். ஹெப்சிபா என்றும் பியூலா என்றும் அழைக்கப்படும் ஆசீர்வாதத்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றவும், எங்கள் வாழ்வு உமது மகிமையை வெளிப்படுத்தும் சாட்சியாக இருக்கவும் வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.